கிட்டத்தட்ட 5000 பேர் புதுச்சேரி மக்களை செலக்ட் பண்ணி இந்த ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான நேரம், முன்றைய மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை விடவும் ரொம்ப கம்மியாக வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. ஸோ விஜயோடைய ஸ்பீச்சை வந்து முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார்? அவருடைய பேச்சில் வந்துட்டு அரசியலை வந்துட்டு ஒரு பிரச்சனையாக அவர் கோடிட்டு காட்டிட்டு அவ்வளவுதான், அதில் எதுவுமே இல்லை. சாராம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதில் ஆடம்பம் இல்லை இலக்கோ இல்லை நாங்கள் வந்தால் என்ன தீர்க்க போகிறோன்ற ஒரு தீர்வோ எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிறார், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஷனை பற்றி அவர் தாழ்வாக பேசுகிறார். இதை விட அவருடைய அரசியல் அறியாமைக்கு வேறு சான்றே தேவை இல்லை. விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் வந்துட்டு அரசியலுக்கு வந்ததுன்றதோ அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுன்றதோ இல்லை பிரச்சனை. ஒன்றத்தை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஒருத்தர் அளவிட முடியும். ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா வறுமை ஒழிப்பு திட்டம். அது உணவு கூட இப்போ நிறைய உணவு உற்பத்தி ஆகுது அப்படின்னோம்னா அந்த உணவுகளை கொண்டு வந்துட்டு அந்த உணவுக்கான சப்சிடியை கொடுத்து வாங்கி தமிழக அரசு வந்துட்டு அதை வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குது. அதன் மூலமாக என்ன அப்படின்னோம்னா குறைந்த வருவாய் உடையவர்கள் அல்லது வருவாய் அற்றவர்கள், அப்படி யாரும் கிடையாது, ஏதாவது ஒரு விதத்தில் வருவாய் இருக்கும், அவர்களுக்கு வந்துட்டு இந்த இது மூலம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இலவச அரிசியை கொடுக்குறாங்க. அப்படி இந்த ரேஷன் கொடுக்கறதுன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்றது உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெரிய பொருளாதாரத்தில் வந்துட்டு நோபல் பரிசு பெற்றவர்களால் பாராட்டப்பட்ட ஒன்று. அவரை விட அறிவாளியா இவர் அப்படின்ற கேள்வியை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது.